ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் மிட்டம் ஃபஸ்ட்டு மிட்டம் 2026 10th 11th 12th. ஓகே, என்னடா திடீர்னு வந்து வீடியோ போடுறேன்னு நினச்சிட்ருப்பீங்க. தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இனி 20-25 நாள் தான் இருக்குது. ஸோ தோராயமாக சொல்லப்போனால் 20 நாள் தான். ஏன்னா கடைசி 5 நாளில் டைம் வச்சுக்காதீங்க. அடுத்த மாதம் 15-16ஆம் தேதி எக்ஸாமுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. ப்ரைவேட்டாக வைக்கிறவங்க மந்த்லி மிட்டமு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் லீவில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். திடீர்னு ஜூனில் நிறைய டெஸ்ட்டு சொல்கிறாங்க. ப்ரெஷர் டெஸ்ட்டு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. டெய்லி டெஸ்ட்டு வைக்கிறாங்க சார். அப்படி டெஸ்ட்டு வச்சு திடீர்னு சைக்கிள் டெஸ்ட்டுன்னு சொல்லி வைக்கிறாங்க, திடீர்னு ஸ்லிப் டெஸ்ட்டுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதெல்லாம் முடித்து மந்த்லி டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க. முடியல சார், ப்ரெஷராக இருக்குது, என்னால் வந்து டேக்கிள் பண்ண முடியல. ஸோ ப்ரெஷர் எங்கே பார்த்தாலும் ப்ரெஷர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாணவர்களுக்கிடையே வந்து பார்த்து குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து பொறுமையாக இருக்கு. நீ விட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. 2 லெசன் 3 லெசன் ஓடிட்டுருக்காங்கன்னா, ஸ்கூலில் ஓடிட்டுருக்காங்க, அவங்க போர்ஷன்ஸ் முடிக்க வேண்டியது அவங்க கடமை முடிச்சிட்ருக்காங்க. நமக்கு எல்லாமே ஒரே டைமில் படிக்க முடியலன்னா பரவாயில்ல. நல்லா படிக்கிறவங்க படிச்சிருவான். நல்லா படிக்கிறவன் ஒரு 20 பேர் 10 பேர் இருப்பான், படிச்சிருவான். அவன் கூட கம்பேர் பண்ணாது. நம்ம வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடினாலும் கரெக்டாக படிச்சுட்டு போகணும், நல்லா படிச்சுட்டு போகணும். ஒரு லெசன் படித்தா திருப்தியாக படிச்சுட்டு போகணும், அறகுறையாக படித்து எழுதாமல் திருப்தியாக படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஸோ இன்னும் 20-25 நாள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த டெஸ்ட்டு ப்ரெஷர் ஒன்று, ரெண்டாவது டெஸ்ட்டு ப்ரெஷர்னாலும் சரி எதுனாலும் சரி நான் விளையாட தான் செய்வேன்னு சொல்லிட்டு இன்னொரு, அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன். விளையாட்டில் தான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ என்ன சொல்கிறது, என்னனாலுமே சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எவன் படிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர். ஸோ தயவு செய்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு மிட்டமில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கோட்டையில பிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாதி புக்கு வரும், ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக வரும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கும் அப்படி தான், ஒரு பாதி போர்ஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி காமர்ஸ் குரூப், அக்கௌண்ட்ஸ் குரூப் பாதி 30 லெசன் இருக்குன்னா காமர்ஸில் 20 லெசன் பக்கம் வந்துடும். ஸோ அதனால் தயவு செய்து இந்த மிட்டம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல் படி நல்ல படியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? இப்போது என்ன பிளான்னா, ஒன்றும் பெருசாக பிளான்லாம் இல்லை. நான் சொல்கிற ஒரு சாயங்காலம் வந்து ஒரு 2 மணி நேரம் படி, 3 மணி நேரம் படி, காலையில் எழுந்திரிச்சு படி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற டைம் அதுதான் உங்களுக்கு. ஸோ காலையிலையும் சாயங்காலமும், காலையில் 5 to 7 இல்லைனா 5:30 to 7, சாயங்காலம் வந்து 6:30 6:45 7 9 முடி படிங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம வாக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் கேட்கணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல. ஆனால் ஒன்று நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மார்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி விடாதீங்க. டெய்லி படிக்கிறத விடாதீங்க. டெய்லி கொஞ்சம் படித்தாலும் போதும். ஒன்றால் இந்த டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, கிளாஸ் டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஸ்லிப் டெஸ்ட்டில் பரவாயில்ல, பெரிய டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ என்ன பண்ணுறன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே நீ வந்து ஒரு லெசன் முடிக்கிற, இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் முடிக்கிற அப்படின்னா 2வது லெசன் உடனே டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா நீ பரவாயில்ல, முடிஞ்சளவு படிச்சுட்டு போ. இல்லைனா முடியலன்னா விட்டுரு. கொஞ்சம் அடுத்த வாரத்துக்குள்ளே நீ அது படித்து முடிச்சிரு. அவங்கள பின்தொடர முடியலன்னா நீ அதுக்குள்ளே படித்து முடிச்சிருவோம். பிரச்சனை எனக்கு புரியுது. டக்குன்னு வர்றதுக்குள்ளே அடுத்தடுத்த டெஸ்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நீ அவங்க கூட ஃபாஸ்ட்டாக போ, இல்லை முடிஞ்சால் போ. முடியலன்னா பரவாயில்ல, நீ வந்து அந்த லெசனை நல்லா படிச்சுட்டு போ. அவ்வளோதான் சொல்வேன். மிகப்பெரிய டெஸ்ட்டில் நல்லா ஒரு இதை காட்டு, அவுட்புட் காட்டு. அதுக்குன்னு இவங்க வைக்கிற டெஸ்ட்லேயே நீ வந்து 0 எடுக்கணும்னு நான் சொல்லலை. ட்ரை பண்ணி எழுது. ஓகேவா? இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 10th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஃபிசிக்ஸில் 2 லெசன், கெமிஸ்ட்ரியில் 2 லெசன், அப்புறம் வந்து பயாலஜியில் வந்து 2 லெசன். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இந்த 3யுமே ஒரு 6 லெசன் பக்கம் ஜூனில் முடிச்சு வைக்கணும். அப்போ தான் அவங்களால மிட்டமில் அடுத்த 10 நாள், ஜூலையில் ஒரு 10 நாளில் படித்து மிட்டமுக்கு ரெடியாக முடியும். ஸோ இது நீங்கள் முடிச்சு வைக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. 21ஆம் தேதி ஆயிடுச்சு. நீங்கள் 10 நாள் தான் இருக்குது. சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசன், ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன், சிவிக்ஸில் ஒரு லெசன், எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன். இது நீங்கள் முடிச்சு வைக்கணும், இல்லைன்னா கஷ்டம். அதே மாதிரி மேக்ஸ்லேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு சாப்டரும் செகண்ட் சாப்டரும் முடிக்கணும்னு சொல்லியிருந்தா, செகண்ட் சாப்டரில் ரொம்ப முடியலன்னா பாதியாவது முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்தது வந்து தமிழில் வந்து ஒரு இயல் அல்லது 2 இயல். இங்கிலீஷில் வந்து ஒரு லெசனாவது ஒழுக்கமாக உருப்படியாக படித்து வச்சா போதும். இது 10th.
11க்கும் 12க்கும் சரி ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன் 11க்கும் 12க்கும் 2 பேர்த்துக்குமே +2 11th. அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 6 7 11 முடிஞ்ச அளவுக்கு பாரு, இல்லைனா 1 2 6 7 அதை நீங்கள் படித்தாலே போதும். இல்லை சார் ஏதோ ஒரு 3 லெசன் படிக்கிட்டான்னு கேட்டால் அது ஒரு 3 லெசனாவது கம்ப்ளீட் பண்ணுவே, சூப்பராக இருக்கும். அடுத்த மேக்ஸில் ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், முடிஞ்சால் 3ஆவது சாப்டர் இல்லைனா ஃபஸ்ட்டு 2 சாப்டர். ஓகே, அடுத்தது வந்து என்னது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி, பாட்னியில் வந்து ஃபஸ்ட்டு 2 லெசன், ஜுவாலஜியில் வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 3 லெசன். இதுதான் வந்து நீங்கள் முடிக்க வேண்டியது பயாலஜியில், பாட்னிலையும் ஜுவாலஜிலையும். சிஎஸ்சில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் ஆர் 4 லெசன் நீங்கள் முடித்தாலும் சரி. இல்லை சிஎஸ் நீங்கள் வந்து அடுத்த மாதம் நீங்கள் முதல் வாரம் படிக்க தொடங்கினாலும் சரி, ஏன்னா சிஎஸ் அவ்வளோ பேர்டனாக இருக்காது. ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்து இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து இந்த மந்த் எண்டில் முடிக்க முடியலனாலும் அடுத்த மாதம் நீங்கள் படிங்க, இல்லை ஸ்கூலில் படிக்க வச்சா படிங்க. தமிழ் இங்கிலீஷ் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தது காமர்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் 4 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு, இல்லை முதல் 5 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு. எக்கனாமிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 3 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு. அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு. 11th இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு. 12th இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு. ஸோ அக்கௌண்ட்ஸு பிஎம்மாக இருந்ததுன்னா முதல் சாப்டர் நல்லா தரவர், 2வது சாப்டரில் பாதியாவது தரவர், இம்பார்ட்டண்ட்டாகவும் தரவர், எனக்கு கஷ்டம். அண்ட் 11th இருந்தால் அப்படின்னா நீ முதல் 2 சாப்டர் ஓகேவா. அண்ட் வேறு என்ன, சிஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெசன் தரவாக இருக்கணும், இல்லை 3 லெசன் தரவாக இருந்தாலும் போதுமானது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிக்கலன்னா இப்போ இதெல்லாம் முடிக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இது உங்களோட போர்ஷன்ஸ் கிடையாது, போர்ஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் 4 சாப்டர்னு சொல்கிறாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் 3 சாப்டர் சொல்கிறாங்க. ஃபிசிக்ஸில் 4 லெசன் சொல்கிறாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் 3 லெசன் சொல்கிறாங்க, 3 லெசன் சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் வந்து அவ்வளோ படிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதே நீ முடிச்சு வைக்கணும், ஓகேவா. ஸோ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு பாரு, எவ்வளோ படிச்சிருக்கேன்னு பார்த்துட்டு மீதி இவ்வளோ முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிக்க. சரியா, மீதி இவ்வளோ முடிக்கணும் பிளான் பண்ணிக்க. உன்னோடைய பாதையில் போ. நீ அந்த டெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டு போட்டு குழப்பிட்டு இருக்காத, உன்னால் முடிஞ்சது பண்ணு. நீ வந்து உன்னோடைய பாதையில் இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு லெசனை ஒழுக்கமாக நீ படிச்சின்னா, அவங்க டைம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீ ஒழுக்கமாக டைம் எடுத்து நீ வீட்டில் உட்காந்து படிச்சிங்கன்னா பெரிய டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்ககிட்ட கெட்ட பேரும் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இல்லைனா கோட்டையில் மார்க் கம்மியாகிடும், ஓகேவா. ஸோ தமிழ் இங்கிலீஷில் டைம் இல்லை அப்படின்னா ஒரு சண்டே மாதிரி நாட்கள் பார்த்து, ஒரு சாட்டர்டே மாதிரி நாட்கள் பார்த்து தமிழில் ஒரு இயல் முடிக்கலாம், ஒரு இங்கிலீஷில் ஒரு லெசன் முடிக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், சரிங்களா. நான் இப்போது சொல்கிறேன் 6 சப்ஜெக்ட் இருக்குது 11th 12th 10th 5 சப்ஜெக்ட் இருக்குது. எல்லா சப்ஜெக்டையும் நம்ம பார்க்கணுன்னா ஒழுக்கமாக டெய்லியும் படிக்கணும். நீ வந்து டெய்லி படிக்காமல் ஆடிக்கு அமாவாசைக்கு படித்து இல்லை எக்ஸாம் அன்னைக்கு படிச்சுன்னா முடியாது, நடக்காது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன், தொடர்ந்து போடுறேன். 11th இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 10th போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்க்கல, ஒரு வீடியோ தான் போட்டேன். 12th போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ தயவு செய்து நான் சொல்கிறது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம், சரியா. ஸோ அதனால் ஒரு ஸ்டடி ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஈவினிங் வந்து கட்டாயமாக ஒரு 7 மணிக்கு 6:30க்கு ஆரம்பிச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு 9 மணி முடியாவது அட்லீஸ்ட் கோத்ரூ பண்ணு. டியூஷன் போகிற அப்படின்னா டியூஷனில் ஒழுக்கமாக உட்காந்து படி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. அண்ட் காலையில் நீ வந்து ஒரு 5:30 மணிக்கு எந்திரிக்கிறதுன்னு தப்பு கிடையாது. இந்த வயசில் எந்திரிக்காமல் எப்போ எந்திரிப்ப? ஸோ ஒரு 5:30க்கு எந்திரிச்சிங்கன்னா 7 மணி முடி கரெக்டாக படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீ இந்த கன்சிஸ்டன்சியாக இந்த பேலன்சிங் பண்ணிவிட்டு அப்படின்னா உனக்கு படிக்கிறதுக்கான டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நீயே சொல்லுவேன், ஓகே இது வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அதனால் கரெக்டாக நம்ம படிப்போம் அப்படின்னு, அதாவது கரெக்டாக முடிச்சிடலான்ட்டு ஒன்று தோணும். ஸோ அதனால் பிளான் பண்ணிக்க, இல்லைன்னா கஷ்டம், சரியா. ஸ்கூலில் நிறையா முடிச்சிட்டாங்க, நான் எப்படி முடிக்கிறது ஓடாத. இப்போவும் சொல்கிறேன், சிஎஸ் பயோ முக்கியமோ இல்லையோ, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரொம்ப முக்கியம். பயாலஜிக்காரங்களுக்கு கூட பேராமெடிக்கல் ரொம்ப முக்கியம்னால பயாலஜியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, தப்பு கிடையாது. இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்குமே நான் இதுதான் சொல்கிறேன், 11th ஸ்டாண்டர்டுக்குமே நான் வந்து சேர்த்து தான் சொல்லியிருக்கீங்க, ஓகேவா. 12th ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன், 11th ஸ்டாண்டர்டு சேர்த்து சொல்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் வந்திருப்பீங்க, என்னன்னு தெரியறதுக்குள்ளே 1 மாதம் முடிஞ்சிருச்சு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே ஒரு 3 லெசன் முடித்தாலும் போதும். கெமிஸ்ட்ரியில் மேக்ஸில் ஃபஸ்ட் 2 சாப்டர் முடிக்க முடியுதான்னு பாரு, இல்லை ஒரு சாப்டர் உட்படியாக முடி. பயாலஜியில் 2 லெசன் படித்து வை. சிஎஸில் ஒரு 3 லெசன் முடிச்சு வை, ஏன்னா உனக்கு சிஎஸ் எல்லாம் படிச்சிடலாம். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் 2 லெசனாவது படித்தாகணும், ஏன்னா 2வது லெசன் பெருசு. ஸோ ஒரு பிளான் பண்ணிக்கோங்க 11th 12th 10th எல்லாம், ஓகேவா.
எதாக இருந்தாலும் சரி மனசில் இருக்கட்டும். மிட்டம் எக்ஸாம் வந்து 16ஆம் தேதி 15ஆம் தேதின்னு ஆரம்பிக்க போகிறாங்க. டேட்டு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் அஃபிஷியலாக இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் நானே சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால் தயவு செய்து நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதையாவது நீங்கள் முடிச்சு வைங்க. அண்ட் மோரோவர் நான் சொல்கிற அதே ரிப்பீட்டட் விஷயம் ஈவினிங்கும் காலையிலையும் படிங்க. ஏன்னா அதில் மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது படி, இப்படி படி, அப்படி படின்னு மந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு படிங்கிறாங்க, இல்லை வந்து அந்த மாதிரி படி, இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி படி, இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படி. நீ எப்படி படிக்கிறியோ அப்படி படி. ஆனால் மேக்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு படி. நோட்ஸில் படி, கைடில் படிக்காத. நீ எடுத்த நோட்ஸில் படி, நீ புரிஞ்ச நோட்ஸில் படி. ஃபிசிக்ஸ் டெரிவேஷனும் அப்படி தான், புரிஞ்ச நோட்ஸில் படி. சும்மா கைடில் படித்து டப்பா அடிக்காத. 2 மார்க் 3 மார்க் வேணால் அதில் பாரு, கைட்லேயோ எதுலேயோ பாரு. கெமிஸ்ட்ரியில் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதிப்பார் நிறைய வாட்டி எழுதிப்பார். அந்த ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் எழுதி பார்க்கலன்னா வராது. அதே மாதிரி தான் மேக்ஸில் ரிப்பீட்டடாக சம்ஸ் போட்டு பார்க்கலன்னா அங்கே மெத்தடு மறந்துடும், ஸ்டெப்ஸு மறந்துடும். சொன்னால் கேளுங்க. ஸோ இது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது இப்போ இந்த காதில் வாங்கி இந்த காது கூட விடலாம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஸ்பார்க் உண்டாகும், அன்றைக்கே விவேக் சார் சொன்னார் அப்படின்னு. ஸோ தயவுசெய்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் ஆதரிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லை, நான் இல்லை. நன்றி, வணக்கம்.